இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஈக்லிபிரியத்தை வந்து ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு சூட்டபிளான கொஸ்டின். நமக்கு வந்து பிசிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அதில் யூஸ் பண்ணுற சப்ஸ்டன்ஸை பொறுத்து நம்ம வந்து பிசிக்கல் ஈக்லிபிரியம் அண்ட் கெமிக்கல் ஈக்லிபிரியம் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் ஈக்லிபிரியம். ஏன் இதை பிசிக்கல் ஈக்லிபிரியம் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, எ லிக்யூட் வந்து கொடுத்துருக்காங்க. எ லிக்யூட் இன் ஈக்லிபிரியம் வித் இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு லிக்யூடுக்கும் ஒரு வேப்பருக்கும் நமக்கு வந்துன்றாங்க. அதாவது ஒரு லிக்யூடுக்கும் ஒரு கேஸ் மாலிகுலுக்கும். அப்போ ஒரு பிசிக்கல் ஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து ஈக்லிபிரியம் இருக்கனால என்ன பண்றோம், இது வந்து பிசிக்கல் ஈக்லிபிரியம் வந்து சொல்றோம். கெமிக்கல் ஈக்லிபிரியம்னா என்ன பண்ணோம், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஈக்லிபிரியம் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கும். இப்போ ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா மாறுது இல்லையா, அப்போ நமக்கு என்ன பண்ணா அது வந்து கெமிக்கல் ஈக்லிபிரியம் சொல்லுவாங்க. இது லிக்விடுக்கும் கேஸுக்கும் ரெண்டு வேப்பர் ரெண்டு பிசிக்கல் ஸ்டேட்டுக்கு நடுவில் நமக்கு ஈக்லிபிரியம் நடக்கிறதுனால இது வந்து பிசிக்கல் ஈக்லிபிரியம் நம்ம வந்து சொல்றோம். ஓகே நம்ம வந்து கொஸ்டினுக்குள்ள போவோம். A liquid in equilibrium with its vapor in a sealed container at a fixed temperature அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடும் ஒரு கேஸ் மாலிகுல் வந்து ஈக்லிபிரியத்தில் வந்து இருக்குது. அது வந்து க்ளோஸ்டு கண்டெய்னர். இப்போ நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் வந்து இருக்குது. அந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் என்ன எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட் ஆஃப் வந்து லிக்விட் வந்து நம்ம எடுத்துக்கிறாங்க. சம் அமௌண்ட் ஆஃப் லிக்விட் வந்து எடுத்துக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலும் அதோட கேஸ் மாலிகுல் என்ன இருக்கும், கண்டிப்பாக அதோட சர்ஃபேஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேவா? நம்ம நிறைய சாப்டர் வந்து இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட கேஸ் மாலிகுல். இப்போ நீங்கள் வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கேஸஸ் ஃபார்மில் அதோட சர்ஃபேஸ் வந்து இருக்கும். இது கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர் வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கண்டெய்னரோட வால்யூமை நம்ம வந்து சடனாக வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் 1 லிட்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க 2 லிட்டர் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ வேப்பர் ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது, 1 லிட்டரில் ஒரு இவ்வளோ கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது. அதை சடனாக நம்ம 2 லிட்டருக்கு ஆக்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுறதுனா அதோட வேப்பர் ப்ரெஷர் நமக்கு என்ன டிக்ரீஸ் ஆக தான் செய்யும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கேஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லிட்டர் கேஸ் வந்து ஒரு சின்ன பலூன் வந்து நம்ம வந்து அடைக்கிறோம். அதே 1 லிட்டர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலூன் வந்து நமக்கு அடைக்கிறோம். அப்போ சின்ன பலூன் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், பெரிய பலூன் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். அதில் வந்து நமக்கு வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹவு டு ரேட் ஆஃப் எவாபரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் இஸ் சேஞ்சஸ். இங்கே எங்கே எவாபரேஷன் அண்ட் கண்டென்சேஷன் சேஞ்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ட்ரா பண்ணுறேன். இது வந்து ஒரு க்ளோஸ்டாக வந்து இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லிக்விட் வந்து எடுக்கிறாங்க. அப்போ லிக்விட் எடுத்துருக்காங்க, மேலே நான் என்ன சொன்னேன் கேஸ் மாலிகுல் வந்து இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து மேலே இருக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் மாலிகுல் வந்து கீழே இருக்கு, லிக்விட் மாலிகுல் வந்து கீழே இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன நடந்துகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து லிக்விடாக மாறும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாலிகுல் வந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேஸ் மாலிகுலாக நமக்கு வந்து மாறும். இந்த மாதிரி அங்கே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து லிக்விட் மாலிகுல் வந்து கேஸ் மாலிகுலாக நமக்கு வந்து மாறுதுன்னு என்ன அர்த்தம், அதுக்கு பேர் வந்து எவாபரேஷன். அப்போ கேஸ் மாலிகுல் வந்து லிக்விடாக மாறுதுன்னு என்ன அர்த்தம், அப்போ கண்டென்சேஷன். அப்போ இதுக்குள்ள எவாபரேஷனும் கண்டென்சேஷன் வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ திடீர்னு நீங்க வந்து அதோட வால்யூமை நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனால எவாபரேஷனும் கண்டென்சேஷனும் என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்கறாங்க. எவாபரேஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருக்காது. எவாபரேஷனோட மெயின் ஃபேக்டரே வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தான். நீங்க டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், எவாபரேஷன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா. அப்போ நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணலன்னா எவாபரேஷன் நமக்கு என்ன இருக்காது, நோ சேஞ்சஸ். அப்போ எவாபரேஷன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ். அதில் எந்த சேஞ்சுமே நமக்கு வந்து இருக்காது. அப்போ கண்டென்சேஷன் நமக்கு என்ன ஆகும், அப்போ கண்டென்சேஷன் நமக்கு என்ன ஆகணும், கேஸ் மாலிகுல் வந்து லிக்விடா வந்து மாறணும். அப்போ கேஸ் மாலிகுல் லிக்விட் மாலிகுல் நமக்கு என்ன டிஃபரன்ஸ், கேஸ் மாலிகுல் அப்படின்னா அது ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், லிக்விட் மாலிகுல்னா ரெண்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ என்ன இன்னும் அனதர் ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், இதுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து புவராக வந்து இருக்கும், இங்கே இன்ட்ராக்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஹையாக வந்து இருக்கும். அப்போ இந்த மாலிகுலுக்கும் இந்த மாலிகுல் இன்ட்ராக்ஷன் வரணும் அப்படின்னா அந்த ரெண்டு மாலிகுல் எப்படி வரணும், பக்கத்தில் வரணும், கொலிஷன் வந்து நமக்கு வந்து நடக்கணும். அப்போ நீங்கள் திடீர்னு வால்யூமை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மாலிகுலுக்கு இன்னொரு கேஸ் மாலிகுல் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிடும். அப்போ கொலிஷன் நடக்காத பாசிபிலிட்டிஸ் நமக்கு வந்து குறைஞ்சிரும். அப்போ கண்டென்சேஷன் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ கண்டென்சேஷன் நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. அப்போ ரெண்டு ஃபேக்டர் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். மூணாவது என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் இஸ் ரீஸ்டோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்லிபிரியம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ பிட்வீன் தி ப்ராடக்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன். அப்போ ஈக்லிபிரியத்தை வந்து நம்ம வந்து கேன்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஈக்லிபிரியம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஓகே. ப்ராடக்ட் ரேஷியோ பிட்வீன் தி ப்ராடக்ட் அண்ட் வந்து ரியாக்டன். நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம சொல்லுவோம். ஓகேவா.
ஓகே, ப்ராடக்ட் அண்ட் வந்து நம்ம வந்து ரியாக்டன்ட் நம்ம எடுத்துப்போம். இங்க நமக்கு வந்து ப்ராடக்ட் என்னது? கேஸ் மாலிக்யூல். ரியாக்டன்ட் என்னது பார்த்தீங்கன்னா லிக்விட் மாலிக்யூல். ஏன்னா இங்க லிக்விட் நமக்கு என்னதா மாறுது? கேஸா வந்து மாறுது இல்லையா? ரெண்டும் நமக்கு வந்து ஈக்குவிலிபிரியத்துல வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ லிக்விட் இங்க என்ன சொன்னா ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர்னு சொல்றாங்க. அப்போ ஈக்குவிலிபிரியம் வந்து ரீஸ்டோர்டா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகல, ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் சேஞ்ச் ஆகல. அப்போ வாட் இஸ் தட் மீனிங்? நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் சேஞ்ச் ஆகல, நம்பர் ஆஃப் லிக்விட் மாலிக்யூல் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகல. அப்போ நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் சேஞ்ச் ஆகல, நம்பர் ஆஃப் லிக்விட் மாலிக்யூல் சேஞ்ச் ஆகல. ஆனா நமக்கு வந்து வால்யூம் மட்டும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா, இங்க வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்க நமக்கு வால்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வேப்பர் பிரஷர் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகல. ஆனா வால்யூம் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னும் போது வேப்பர் பிரஷர் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க? ஈக்குவிலிபிரியம் வந்து சேஞ்ச் ஆகல அப்படின்னா, வேப்பர் பிரஷர்லயும் சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஓகே. அப்ப நமக்கு என்னன்னா, அதுக்கேத்த மாரி பிரஷர் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அப்ப இந்த 3வது சொன்ன கண்டிஷன் படி நமக்கு என்னன்னா, ஈக்விலிபிரியம் வந்து ரீஸ்டோர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, வேப்பர் பிரஷர் வந்து சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. பட் பிராக்டிகலா நமக்கு வந்து அப்படி நடக்காது. பட் ஆனா இங்க ஈக்விலிபிரியத்துல இருந்துச்சு அப்படின்னா, வேப்பர் பிரஷர்ல எந்த சேஞ்சஸுமே நமக்கு வந்து இருக்காது.